ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குவைத்தில் பையனோட ஸ்கூலில் யூகேஜி ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் டைட்டில் கம்யூனிட்டி ஹெல்ப்பர். கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ்னால் நிறைய பேரை சொல்லலாம். ஸ்வீப்பர்ஸ், அப்புறம் ப்ளம்பர், ஃபயர்மேன், டீச்சர்ஸ், போலீஸ், நர்ஸ், டாக்டர், ஃபார்மர், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இதில் 4 கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ் மட்டும் நம்ம கார்ட்போர்டோ அல்லது சார்ட்டோ யூஸ் பண்ணி செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். ஆக்சுவலாக இது எந்த டேட்டில் சப்மிட் பண்ணணுங்கிறத மறந்தே போயிட்டேன். அப்புறம் லாஸ்ட் நேரத்தில் 1 டே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செஞ்சது இது. என் பையன் 2 o'clock வரைக்கும் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். நான் தான் காலையில் ஸ்கூலுக்கு போகணும், வலுக்கட்டாயமாக தூங்கு, நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா டீச்சர், போலீஸ், டாக்டர் அண்ட் ஃபார்மர். ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. அதனால தான் அந்த டீச்சர் கிளாஸ் ரூம் செய்கிற வீடியோவே எடுக்கலை நான். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெயிலுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி. இது எப்படி பண்ணேன்னா, அதுக்கு நான் ஒரு ஃபோம் போர்டு தான் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்கெட்ச் வச்சு தான் கலர் பண்ணேன். இந்த மனுஷனை நான் பழைய புக்கில் இருந்து கட் பண்ணி அந்த இதில் நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஜெயில் கம்பிக்கு ஒரு கட்டைக்குச்சி 3 கட்டைக்குச்சி எடுத்து ஒரே சைஸில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி டேபிள், சேரு இதெல்லாம் நானே கட் பண்ணி வெட்டி ஒட்டியாச்சு. கார்லாம் கடையில் வாங்கியிருந்தோம். இந்த போர்டு அது நம்மளே செஞ்சுக்கலாம், ஆனால் நான் கடையில் தான் வாங்கினேன். அவ்வளோதான். யூகேஜி ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ஒரு லைனில் போலீஸ் பற்றி எழுதணும். போலீஸ் பற்றி எழுதி அதில் ஒட்டியாச்சு. கிளாக்கு, அப்புறம் போலீஸ்ன்னு எழுதியிருக்குல்ல, அது எல்லாமே ஏதாட்டி புக்கில் இருந்து தேடி பழைய புக்கில் இருந்து கிழித்து எடுத்து ஒட்டினது தான். நான் என்ன கம் யூஸ் பண்ணேன் இந்த இது ஒட்டுறதுக்கெலாம், அப்புறம் இந்த ஷீட்லாம் என்ன ஷீட்டு இதெல்லாமே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ரோடு தான். அப்புறம் இந்த போலீஸோட டேபிள், ஷேரு எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்புறம் இந்த டீச்சரோட புக்கு, டேபிள், சேரு எல்லாமே நான் தான் பண்ணேன். என்ன இந்த தண்ணி கேன் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் பெருசாக வச்சுட்டேன். அடுத்து ஃபார்மர் தான் பண்ண போகிறோம். புல்லுக்கு நான் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணுவோம்ல, அந்த இது தான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் புல்லுக்கு. ஆல்ரெடி 3 o'clock ஆகிடுச்சி. எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒவ்வொன்றையும். டீச்சரும் போலீஸ் ஸ்டேஷனும் நல்லா வந்துச்சு. ஆனால் இதை நல்லா சொதப்பிட்டேன். சாப்பிடாம தூங்காமல் வேலை செஞ்சால் மூளை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வயக்காட்டில் போயிட்டு அங்கங்கே ரோஸை வச்சு விட்டுட்டு அதில் ஒரு ஃபார்மரையும் ஒட்டி விட்டுட்டேன். யாராட்டி இதை பார்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அந்த ரோஸ்க்கு பதிலாக பழைய புக்கில் இருந்து ஏதாட்டி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கிழித்து அந்த இடத்துல அந்த வெண்டைக்காவோ தக்காளியோ அந்த மாதிரி ஒட்டுங்க, அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோஸ் மட்டும் ஒட்டாதீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கொடுத்து விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ யாராட்டி வயலில் போய் ரோஸ் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டாக்டருக்கு தான் செய்ய போகிறோம். இது ஹஸ்பண்ட் பிரிண்ட் எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் டேட்டை மட்டும் மறந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கேன் செய்யாமல். கிளினிக் செட்டப்புக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியாச்சு. என் பையனோட டாய் தான் அது. அப்புறம் ஒரு சின்ன கிளினிக்கில் என்னென்ன பேசிக்காக இருக்குமோ அதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணி இதெல்லாம் பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் டாக்டருக்கு சேர் செய்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதனால் டேபிள்லேயே இந்த மாதிரி ஒட்டி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு பெட்டு ரெடி பண்ணி பேஷண்ட்டை படுக்க போட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராலிலாம் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல தான் கை கழுவுற சிங்கை விட ஹேண்ட் வாஷிங் ஸ்டெப்ஸு அந்த சார்ட் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ டாக்டர் பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டருமே அந்த டேபிளை விட பெருசாக தான் இருந்துச்சு. அப்புறம் நர்ஸு, டாக்டர் பக்கத்தில் ஒரு நர்ஸை நிற்க வைக்கணும். அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நர்ஸுமே ஒரு புக்கில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புக்கில் இருந்து கட் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ஒட்ட முடியும். நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறதுலே வேஸ்ட்டு ஏதாட்டி நல்லா ஹார்டான ஃபோம் பேப்பர் மாதிரி இருக்கும், அல்லது தெர்மாக்கோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நர்ஸையும் ஒட்டி இந்த மாதிரி கீழே கம் போட்டு டாக்டர் பக்கத்தில் ஒட்டி வச்சிட வேண்டியதான்.
அந்த ஸ்க்ரீன் எல்லாமே இந்த மெத்தடில் தான் ஒட்டியிருந்தேன். இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் என்ன கம்மெலாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கிளினிக்கில் முன்னாடி தான் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுலேயும் ஒரு சின்ன செவுறு மாதிரி ஒட்டிட்டு டாக்டர் கார் நிப்பாட்டியாச்சு ரெட் கலரில். அவ்வளோதான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காரையுமே எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக கம் போட்டு ஒட்டியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுமே பார்க்குறதுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அதனால் ஸ்பேஸ் உள்ள இடத்துலலாம் கன்னு இந்த மாதிரி இதெல்லாம் பழைய புக்கில் இருந்து கட் பண்ணி ஒட்டியாச்சு. வயலில் இந்த ப்ளூ கலருக்கு டார்க் ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அதில் பாதிக்கு கீழே வந்து எல்லோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக டைட்டிலும் என்னோடய பையனோட நேமையும் ஒரு சின்ன போர்டு மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை என் ஹஸ்பண்டே ஸ்கூலில் போய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் போகும்போது கண்டிப்பாக பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு இந்த இதையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் அப்புறம் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் காட்ட போகிறேன். ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இனிமேல் அடிக்கடி ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியது இருக்கும் பெரிய கிளாஸ் போக போக. இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாட்டி வேஸ்ட்டு புக்கில் இருந்து எதுக்காட்டி தேவைப்படும். அதனால் இந்த ட்ராவல் புக் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். எதுக்காகன்னா ஸ்ரீலங்கா போயிருந்தோம், அந்த மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். நான் இன்னும் ரெடி பண்ணலை. ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் நான் அங்கங்கே ப்ராஜெக்டில் ஒட்டியிருந்தேன். அப்புறம் இந்த ஃபார்மருக்கு ப்ளூ கலர் சொன்னேன்ல, அது வந்து நான் போஸ்டர் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். போஸ்டர் கலர்லாம் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இந்த மாதிரி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியும். அதனால் இந்தியாவிலேருந்து வரும்போதே நிறையா கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கத்தி வந்து இந்த போர்டு கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த கம் வந்து வேறு எதுவும் இல்லை, இது வந்து நம்ம சாரீஸ்லலாம் ஸ்டோன் ஓட்டோம்ல அந்த கம்மு தான். அப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த கன்னு தான். இதில் வந்து கம் வந்து ஸ்டிக்கு மாதிரி வரும். இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்டிக்கு வந்து என்கிட்ட முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கம்மை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒட்டுற ஒயிட் க்ளூ, இதுவுமே ரோடெலாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது லூலூவில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த கிளிட்டரிங் பென்னு, இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ப்ராஜெக்டில் எழுதுறதுக்காண்டி யூஸ் பண்ணேன். அந்த போர்டில் சூப்பராக எழுதிச்சு. இந்த ஜிக்னா பெண்ணுமே இந்த ஸ்கெட்சு இதெல்லாம் விட ப்ராஜெக்டில் அந்த போர்டில் எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பென்சிலு ஸ்கெட்சு இந்த மாதிரி கிட்டு மாதிரி இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா என் பையன் பர்த்டேக்கு. அதை வந்து நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ராயிங் புக்குமே அந்த கிட்லேயே வந்துடும். இது வந்து நான் என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி டைம் வரைஞ்சது. அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து என்னோடய பையனோட டாய்ஸில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இது வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் இதை தான் வச்சுருப்பேன் அந்த வயல்வெளிக்கு. இது இப்போ தான் அவன் டாய்ஸ் க்ளீன் பண்ணும்போது கிடச்சிச்சு. அப்புறம் இந்த பென்சிலு எல்லாமே அந்த கிட்டில் இருந்தது தான். அப்புறம் இந்த சார்ட்டு வாங்கினேன், ஆனால் அது யூஸ் ஆகவே இல்லை. அப்புறம் இந்த கிளிட்டரிங் பேப்பர், அது ஒரு செட்டு, அதில் நிறைய கலர்ஸ் வரும். அது வந்து நான் லூலூவில் தான் வாங்கினேன். இந்த கிளிட்டரிங் ஷீட்டு தான் நான் அளக்கிறதுக்கு எடுத்திருந்தேன். இந்த ஃபோம் ஷீட்டில் 4 பக்கமும் ஈவனாக வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நடுவில் மீதி இருக்கிற இடத்துல என்ன பண்ணன்ட்டு யோசித்து அந்த ரோடு மாதிரி ஒட்டிட்டேன். அது செய்ய செய்ய அடுத்தடுத்துன்னு தானாக யோசித்து செஞ்சது தான். எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த போர்டு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன், ஃபாஹில்ல. அப்புறம் இது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்கெட்சு. இது வந்து அமேசானில் வாங்கினேன். லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ளோட்டிங் ஸ்கெட்சுனா அதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அதில் படம் வரைஞ்சி தண்ணியில் முக்கணுன்னா நம்ம வரைஞ்சது வந்து தனியாக தண்ணியில் மிதக்கும். இது வந்து அந்த ஜெயில் கம்பிக்கு யூஸ் பண்ணது எல்லாமே ஃபாஹில்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து ரோடுக்கு யூஸ் பண்ண அந்த பிளாக் கார்டு.
ரோடு எப்படி செஞ்சேன்னா, அந்த Black கலர் கார்டை வந்து அளவு எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் அந்த பெயிண்ட் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த கிளிட்டரிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து மேட் ஷீட்டு. இதுவும் லூலூவில் தான் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்ரீலங்கா மணி, ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ண இந்த டிக்கெட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.